பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 4 ஸ்லோகம் 34. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினக. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினக. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினக. மொழிபெயர்ப்பு. ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் வினாக்களை எழுப்பி அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். பொருளுரை. ஆன்மீக உணர்வு பாதை சந்தேகமின்றி கடினமானதாகும். எனவே தன்னிடம் இருந்து தொடங்கி வரும் சீட பரம்பரையை சார்ந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுமாறு பகவான் நம்மை அறிவுறுத்துகிறார். சீட பரம்பரையின் கொள்கையை பின்பற்றாத எவரும் அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவாக முடியாது. பகவானே மூல குருவாவார். சீட பரம்பரையில் உள்ளவர் பகவானின் செய்தியை உள்ளது உள்ளபடி தனது சீடனுக்கு கொடுக்க இயலும். சில அறிவற்ற போலிகள் தமது சொந்த முறைகளை உண்டாக்குகின்றனர். ஆனால் எவரும் அதன் மூலம் ஆன்மீகத்தை உணர முடியாது. பாகவதம் 6.3.19 சொல்கிறது, தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மத்தின் பாதை பகவானால் நேரடியாக பிரகடனப்படுத்தப்படுவதாகும். எனவே மன அனுமானமோ வரட்டு விவாதமோ ஒருவனை நல்வழிக்கு கொண்டு வராது. ஞானத்தை வளர்க்கும் புத்தகங்களை கூட தானாக சுதந்திரமாக படிப்பதன் மூலம் எவரும் ஆன்மீக வாழ்வில் முன்னேற முடியாது. ஞானத்தை அடைவதற்கு நேர்மையான ஆன்மீக குருவை அணுக வேண்டும். அத்தகைய ஆன்மீக குருவை பூரண சரணாகதியுடன் ஏற்று பொய் கௌரவங்களை நீக்கி கீழ்நிலை சேவகனாக அவருக்கு தொண்டாற்ற வேண்டும். தன்னுணர்வு பெற்ற ஆன்மீக குருவின் திருப்தியே ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கு உரிய இரகசியமாகும். வினவுவதும் பணிவுடன் இருப்பதும் ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதற்கு நல்லுதவியாக அமையும். பணிவும் தொண்டும் இல்லாவிடில் ஆன்மீக குருவிடம் எழுப்பப்படும் வினாக்கள் எவ்வித பலனையும் தராது. ஒருவன் ஆன்மீக குருவின் சோதனைகளில் வெற்றி பெறக்கூடியவனாக இருக்க வேண்டும். சீடனிடம் நேர்மையான ஆவலை காணும் ஆன்மீக குரு அவனை நேர்மையான ஆன்மீக ஞானத்தினால் தானாகவே ஆசீர்வதிக்கின்றார். இந்த ஸ்லோகத்தில் குருட்டுத்தனமாக பின்பற்றுவதும் குதர்க்கமான வினாக்களை எழுப்புவதும் கண்டிக்கப்பட்டுள்ளன. ஆன்மீக குருவிடமிருந்து அடக்கத்துடன் கேட்பதும் என்பது மட்டுமின்றி தனது தொண்டு, பணிவு, வினாக்கள் ஆகியவற்றின் மூலம் அவரிடமிருந்து தெளிவான அறிவை பெற வேண்டும். நேர்மையான ஆன்மீக குரு இயற்கையாகவே தன் சீடனிடம் மிகவும் அன்பு உடையவர். எனவே மாணவன் அடக்கத்துடன் எப்போதும் தொண்டு செய்ய தயாராக இருக்கும்போது ஞானத்தின் பரிமாற்றமும் வினாக்களும் பக்குவம் அடைகின்றன. ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுர் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी भाषाचार्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे.
ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து பகவான் வந்து ஆன்மீக குருவுடைய அந்த முக்கியத்துவத்தை வந்து விளக்குகின்றார். இப்போ இந்த அத்தியாயத்திலே பார்த்தோம்னா தலைப்பு வந்து உன்னத அறிவு இல்லையா. இந்த அத்தியாயத்திலே முதல் ஸ்லோகத்தில் பகவான் வந்து குரு சீட பரம்பரையின் முக்கியத்துவத்தை விளக்குகின்றார் இல்லையா. பகவான் வந்து முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அர்ஜுனன் கிட்ட வந்து இந்த யோக விஞ்ஞானம், இந்த பகவத்கீதை வந்து நமக்கு யார் உபதேசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா டக்குன்னு என்ன சொல்லுவோம், பகவான் யாருக்கு உபதேசித்தார், அர்ஜுனனுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா பகவான் இந்த அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த யோக விஞ்ஞானம் இல்லையா, இது வந்து அர்ஜுனனுக்கு நமக்கு உபதேசம் பண்ணது தெரியும். ஆனா இதுக்கு பற்பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லையா, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரிய தேவனாகிய விவஸ்வானுக்கு வந்து நான் உபதேசித்தேன் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொல்றாங்க. அப்ப அந்த சூரிய தேவனாகிய விவஸ்வான் வந்து மனுவுக்கும், மனு இக்ஷ்வாகு மன்னனுக்கும் இந்த மாதிரி சீட பரம்பரை மூலமாக இந்த பகவத்கீதை ஞானம் வந்து கொண்டே இருந்தது. ஆனா என்னாச்சுன்னா இது வந்து இடையில கட்டாயிருச்சு. இந்த சீட தொடர் வந்து எங்கேயும் வந்து கட்டாயிருச்சு இல்லையா. அப்ப அதனால வந்து அது திருப்பி வந்து நிறுவனம் இல்லையா. அப்ப அதுக்காக வந்து யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அர்ஜுனனை பகவான் தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா. இப்ப இது எதை பற்றி வந்து விளக்குது அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து பகவான் வந்து சொல்றாங்க. இப்ப இந்த யோக விஞ்ஞானம் பகவத்கீதை எதை பற்றி விளக்குது அப்படின்னு சொல்லும் போதும் பகவானுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவு இல்லையா, பகவானுக்கும் நமக்கும் தான் அந்த நித்திய உறவு இருக்கு. அந்த நித்திய உறவை பற்றி வந்து விளக்குகின்றது இது. இப்போ இதில் பார்க்கும் போதும் இல்லை, நீங்க பகவத்கீதை வகுப்பு வந்து வாரம் வந்து கேட்குறீங்க இல்லையா. இப்போ பகவத்கீதையிலே வந்து 2வது அத்தியாயத்தில் இல்லையா பகவான் முதல் பாடம் என்ன சொல்றாங்க, நான் உடல் இல்லை ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அப்ப அர்ஜுனன் வந்து என்னன்னா வந்து எல்லா உறவினர்களையும் கொல்றதுக்காக வந்து எல்லாருமே வந்து சுத்தியில வந்து நிக்கிறாங்க இல்லையா போர்க்களத்துல வந்து. இப்ப எதிர்த்தரப்புல பார்க்கும்போது என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் இந்த மாதிரி எல்லாருமே நிக்கிறத பார்க்கும்போது அர்ஜுனன் வந்து நான் யாரையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப அதுக்கப்புறம் தான் பகவான் வந்து உபதேசம் வந்து செய்யறாங்க இல்லையா. அதுவும் எப்படின்னா வந்து பகவான் வந்து அர்ஜுனன் வந்து பகவானிடம் சரண் அடைந்த பிறகுதான் உபதேசமே வந்து பகவான் வந்து செய்யறாங்க. அப்ப வந்து பார்த்தோம்னா ஆன்மீக வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆன்மீக குரு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப ஆன்மீக வாழ்க்கையில் பார்க்கும்போதும் ஆன்மீக குரு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு சொல்லிட்டோம். என்னன்னா இப்போ வந்து இதுல பார்க்கும்போது ஆன்மீக வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் போதும் சாஸ்திரத்துல எப்படி வந்து சொல்லப்பட்டிருக்குன்னா, பக்திக்க ஏஷா குரு தேவதாத்மா, இறைவன் குரு தான் வாழ்வின் ஆதாரம். இவங்க 2 பேர் தான் ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆதாரம் வந்து இறைவன் ஆன்மீக குரு. இவங்க 2 பேர் தான் வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு முக்கிய ஆதாரமாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. ஓகே, அது இதில் பார்க்கும்போது எப்படின்னா ஆன்மீக குரு வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதும் ரொம்ப கடினம் தான் இல்லையா. ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்க மாட்டாங்க, ரொம்பவும் கடினம். ஏன்னா பற்பல பிறவிகள் இல்லையா பிரம்மாண்ட பிரமிதே போன அந்த பாக்கியவான் ஜீவனுக்கு மட்டும்தான் இந்த வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஆன்மீக குருவை சந்திக்கும் வாய்ப்பும் வந்து நமக்கு கிடைக்குது. இது இப்போ அதில் பார்க்கும்போதும் இப்போ அந்த ஆன்மீக குரு இல்லையா, அப்போ அவங்க மூலமாக நமக்கு வந்து ஒரு ஆன்மீக விதை வந்து கிடைக்குது இல்லையா. அப்போ ஆன்மீக விதை என்ன, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி பகவானுடைய நாமம் ஆன்மீக குருவின் மூலமாக வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ அந்த ஆன்மீக குருவின் மூலமாக அது கிடைக்கும் போது தான் அதற்கு வந்து நமக்கு பலன் இருக்கு அந்த நாமத்திற்கு. இது இப்போ அதே தான் வந்து அதான் சாதாரணமாக வந்து யார்கிட்டயே இருந்து வாங்கும் போதும் நமக்கு எந்த பலனும் வந்து இல்லை. அப்போ அதில் வந்து அது பகவான் வந்து இதில் சிக்ஷாஷ்டகத்திலையும் சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்றாங்க இல்லையா, நாமத்துல எல்லா சக்தியும் நான் வச்சிருக்கேன் அப்படி வைத்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல பார்க்கும்போது இப்ப ஆன்மீக குரு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து ஏன் வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஆன்மீக குருவை வந்து அணுக வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல பார்க்கும் போதும் இப்ப இது வந்து ஆன்மீக குருடைய முக்கியத்துவத்தை இந்த ஸ்லோகம் 34 பகவான் சொல்லும் போது இதுக்கு முன்னாடி பார்க்கும் போதும் நம்ம இந்த உன்னத அறிவு இல்லையா, அப்ப அதை எதை பற்றி விளக்குது இல்லையா, பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவு. இப்ப இது பார்த்தோம்னா முதல் பாடமே வந்து நான் உடல் அல்ல ஆத்மா இல்லையா, ஆத்மா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஆன்மீக வாழ்க்கைக்கு அடிப்படை என்னன்னா நான் ஆத்மா இல்லையா, பௌதீக வாழ்க்கைக்கு அடிப்படை என்னன்னா நான் இந்த உடல், இதுதான் இல்லையா. உடலின் அடிப்படையில் வந்து
செயல்படுவது பௌதிக வாழ்க்கை, நான் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி செயல்படுவது ஆன்மீக வாழ்க்கை இல்லையா? அப்போ ஆத்மா. சரி, இப்போ இதில் நம்ம எல்லாருக்குமே துன்பம் இல்லையா? நம்ம எல்லாருமே துன்பத்தை அனுபவிக்கின்றோம், எல்லாருக்குமே தெரியுது. சரி, இந்த துன்பத்திலேருந்து வெளியே வர்றதற்கான வழி என்ன அப்படின்னு சொல்லும் போதும் ஞானம் இல்லையா? பகவான் எல்லா இடத்துலையும் நேரத்தில் இந்த இந்த மெயினாக இந்த உன்னத அறிவு இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாங்க இல்லையா? ஞானத்தின் மூலமாக நீ இந்த துன்பக்கடலை கடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஞானம் என்ன அப்படின்னு சொல்லும் போதும் இதில் பார்க்க மாதிரி நான் உடல் அல்ல ஆத்மா இல்லையா? நமக்கு துன்பம் அனுபவிக்கின்றோம், எப்படி இல்லை உடலால் அனுபவிக்கின்றோம் இல்லையா? இல்லைன்னா பிற உயிர்வாளிகளின் மூலமாக அனுபவிக்கின்றோம், இல்லைன்னா இந்த இயற்கை சீற்றங்களின் மூலமாக அனுபவிக்கின்றோம். இப்போ இதெல்லாமே பார்க்கும்போதும் இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம உணர்றோம். ஏன்னா நம்ம உடல் அல்ல ஆத்மா. ஆனால் ஆத்மாவையும் பகவான் என்ன சொல்லியிருக்காங்க? இதை வெட்ட முடியாது இல்லையா? காற்றால் உலர்த்த முடியாது, எந்த ஆயுதத்தாலும் வெட்ட முடியாது, நனைக்க முடியாது, இந்த மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஆத்மா ஆன்மீகமயமானது இல்லையா? இந்த பௌதிகத்தினால எதுனாலையும் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அப்போ ஆத்மாவை எந்த பாதிப்பும் ஏற்படுவது இல்லை. இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஓகே, இந்த எல்லா விதமான பாதிப்பிலிருந்து நாம் வெளியே வருகின்றோம் அப்படின்னு சொல்லி இந்த ஞானத்தை நம்ம உணர்கின்றோம். அப்போ இப்போ நமக்கு நடக்கின்ற எல்லா துன்பமும் நமக்கு கிடையாது, ஆத்மாவுக்கு கிடையாது இல்லையா? அப்போ மொத்தம் இந்த உடலுக்கு தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு உன்னத ஞானம் இதை நம்ம உணரும் போது ஓரளவிற்கு நாம் துன்பத்திலிருந்து வெளியே வருகின்றோம் இல்லையா? இதே முழுமையாக துன்பத்திலிருந்து வர முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை இல்லையா? இப்போ இதே பார்க்கும்போதும் அப்போ விஞ்ஞானம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த ஆத்மாவின் மூலமாக செய்யக்கூடிய செயல் என்ன இல்லையா? அப்போ அதுதான் பகவான் இந்த இதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகம் 34க்கு முன்னாடி விளக்குறாங்க. இப்போ கிருஷ்ண உணர்வின் செயல் எப்படி செயல்படுவது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதே பார்க்கும்போதும் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் விளக்கப்பட்டு இருக்கிறது. சவை பும்சா பரோ தர்மோ ஏதோ பக்தி அதோக்ஷஜே அகைத்துகி அப்ரதிஹதா ஏ ஆத்மா சுப்ரஷிததி அப்படின்னு சொல்லி சவை பும்சா பரோ தர்மம் இல்லையா? எல்லாத்துக்கும் உயர்ந்த தர்மமாக இருக்க வேண்டியது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் அகைத்துகி அப்ரதிஹதா சவை பும்சாம் பரோ தர்மம் ஏதோ பக்தி அதோக்ஷஜே அதோக்ஷஜராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அகைத்துகி அப்ரதிஹதா எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் நாம் சேவைகள் செய்யும் போதும் ஏ ஆத்மா சுப்ரஷிததி அப்போதான் ஆத்மா பூரண திருப்தியை அடையும். இதுதான் அப்போ ஆத்மாவுடைய நிலை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நம்ம துன்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான ஞானம் என்னன்னா நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்வது ஞானம். இப்போ இதே விஞ்ஞானம் ஆத்மாவுடைய சொரூப நிலை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து செயல்படும் போது தான் ஆத்மாவுக்கு பூரண திருப்தியே கிடைக்கும். இப்போ அது என்ன அப்படின்னு சொல்லும் போதும் ஜீவேர ஸ்வரூபய கிருஷ்ணேர நித்தியதாச. இப்போ இதுதான் ஆத்மாவுடைய சொரூப நிலை. இப்போ அதை புரிந்து கொண்டு எப்படி செயல்படுவது? இப்போ அதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியுமா? கிருஷ்ண உணர்வின் செயல் நம்மளால் புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அது ரொம்ப கடினம் தான். பகவானே சொல்கிறாங்க அதை நம்ம புரிந்து கொள்ளணும்னா கண்டிப்பாக ஆன்மீக குருவை அணுக வேண்டும். ஆன்மீக குருவை அணுகும் போது மட்டும்தான் இதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க. இது இப்போ சரி, ஏன் நம்ம ஆன்மீக குருவை அணுக வேண்டும்? ஏன் இப்போ நம்மளே பார்க்குறோம் இல்லையா? நம்மளே பகவத்கீதை படிக்கலாமே இல்லையா? நமக்கும் படிக்க தெரியுது, சரி அப்படியே நம்மளே படித்து புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா இதில் பிரபுபாதர் இங்கே விளக்குறாங்க. இப்போ நம்மளாலே நம்மளுடைய சொந்த முறையால் கண்டிப்பாக ஆன்மீகத்தை உணர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா நமக்கு 4 விதமான குறைபாடுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா பாருங்களேன், நம்ம நாமளே படித்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம இந்த துன்பத்திலிருந்து நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா? கண்டிப்பாக நம்ம மரணத்திற்கு அப்பாற்பட்டவராக நம்ம இருப்போம் இல்லையா? அது நம்ம சக்திக்கு மீறியதாக இருக்கு. அப்போ நமக்கு நம்முடைய பௌதிக அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. கண்டிப்பாக நம்முடைய இந்த 4 குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டவரை நாம் அணுகும் போது மட்டும்தான் நம்ம துன்பத்திலிருந்து வெளிவர முடியும் இல்லையா? அப்போ யாரை அணுக வேண்டும்? இப்போ இந்த 4 குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் குரு, ஆன்மீக குரு, சாது, சாஸ்திரம். இப்போ இந்த 3 பேரை அணுகும் போது மட்டும்தான் நான் துன்பத்திலிருந்து வெளிவர முடியும். ஏன்னா அவங்க 4 குறைபாடுகளுக்கு அற்றவராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இல்லையா? அப்போ நமக்கு அந்த 4 குறைபாடுகள் என்னது? மாயை வசப்படுதல், ஏமாற்றும் தன்மை, அதுக்கப்புறம் புலன்கள் குறைபாடு, இன்னொன்று யாராவது தெரியுமா?
மாயை வசப்படுதல், புலன்கள் குறைபாடு, ஏமாற்றும் தன்மை, அப்புறம் தவறு செய்தல். இந்த 4 விதமான குறைபாடுகள் வந்து நமக்கு இருக்கு இல்லையா. மாயை வசப்படுதல்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எதையோ ஒன்று பார்க்குறோம், ரொம்ப அழகாக பார்க்கும்போது நமக்கு அங்கே கவர்ச்சி ஏற்படுது இல்லையா. அப்போ வந்து அந்த மாயையுடைய அந்த வசம், ஒரு அட்ராக்ஷன் நமக்கு வந்து இருக்கு. அதில் வந்து நம்ம இதில் ஆறதுக்கு வந்து நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ஒன்று. அதுக்கப்புறம் புலன்கள் குறைபாடு. ஏன்னா நம்முடைய புலன்கள் ரொம்ப தூரமாக இருக்கிறதும் பார்க்க முடியாது, ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதும் பார்க்க முடியாது இல்லையா. அதுக்கப்புறம் தவறு செய்தல் இல்லையா. கண்டிப்பாக எல்லாருமே தவறு செய்வாங்க, தவறு செய்யாதவங்க யாருமே இல்லை தெரியும். அதுக்கப்புறம் ஏமாற்றம் தன்மை இல்லையா. கண்டிப்பாக ஏமாற்றம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ வந்து இந்த 4 குறைபாடுகள் நமக்கு இருக்கிறனால நம்மளால இது புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, சப்போஸ் புரிந்து கொண்டாலும் எப்படி புரிந்து கொள்வோம்னா தவறாக புரிந்து கொள்வோம் இல்லையா. இப்போ பாருங்களேன், நம்ம வந்து முதல்ல எடுத்து பகவத்கீதை எடுத்து வந்து நம்ம படிக்கின்றோம் இல்லையா. இப்போ அதில் பார்க்கும்போது பகவான் என்ன சொல்கிறாங்க, அர்ஜுனன் கிட்ட எல்லாரையும் கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா கடவுளே வந்து எல்லாரையும் கொல்ல சொல்கிறாங்களே, அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்குவோம் இல்லையா. இப்போ நம்ம இங்கே சத்சங்கம் வந்து பக்தர்கள் மூலமாக கேட்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி. இல்லை நாமளும் இப்போ தான் புதுசாக எங்கேயுமே பகவத்கீதை படிக்கணும், நல்லது எல்லாமே தெரியும் நமக்கு. ஆனால் நம்ம வந்து எடுத்து படிக்கிறோம். இந்த மாதிரி சொல்லும் போது கடவுளே இந்த மாதிரி சொல்கிறாங்களே, அப்போ கடவுள் இப்படி சொல்லுவாங்களா இல்லையா. அப்போ நம்மளால வந்து சந்தேகம் வரும். அதனால என்ன பண்ணுவோம், ஓகே ஆன்மீகம் தவறுன்னு நினச்சிக்குவோம் இல்லையா. இப்போ இந்த மாதிரி தான் நம்முடைய குறைபாடுகளுடைய புலன்களின் மூலமாக தவறாக புரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதனால முக்கியமாக இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக ஆன்மீக குருவை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதில் பார்க்கும்போது 3 விதத்தில் வந்து நம்ம உணரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். எப்படின்னா சப்தா, பிரத்யக்ஷா, அனுமானம் அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் 3 பார்க்கும்போதும் சப்தா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பிரத்யக்ஷா, இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் நாமளே வந்து படித்து புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப கடினம் தான். அப்படி புரிஞ்சு கொண்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம், தவறாக புரிந்து கொள்வோம் இல்லையா. இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து அனுமானம், கற்பனை செய்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்வது. அப்படி நம்ம புரிந்து கொள்வதற்கு நமக்கு முதல்ல வந்து நேரம் இருக்கா இல்லையா. கண்டிப்பாக நேரம் வந்து இருக்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா சத்சங்கம் நம்ம இங்கே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டம் இல்லையா. எத்தனையோ இது வந்து கடந்து வருகின்றோம் இல்லையா. இந்த கலியுகம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளாலையும் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லி அனுமானத்தின் மூலமாக புரிந்து கொள்வதும் கடினம் தான். இப்போ இதே பார்த்தோம்னா வந்து சப்தா, சரி நமக்கு வந்து எப்படி உதாரணம் ஈஸியாக சொல்லலாம்னா, இப்போ வந்து பழம் இருக்குது. இப்போ அந்த பழத்தை வந்து அவங்க வந்து நம்ம எடுத்து கட் பண்ணி நாம் வந்து ஜூஸ் போட்டு அது வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கிறதுக்கும் யாரும் ஜூஸ் போட்டு வச்சுருக்காங்க. அப்படி எடுத்து குடிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸி இல்லையா. இப்போ அதே தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க உணர்ந்து நமக்கு என்னையோ அவங்க வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. அதை வந்து நம்ம கேட்டாலே போதும். சப்தா எந்த அளவுக்கு கேட்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால் வந்து இந்த அறியாமையிலிருந்து வெளிவர முடியும் இல்லையா. பகவானும் சொல்கிறாங்க, பகவானை பற்றி நம்ம கேட்டாலே போதும். சுண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக கிருத்தியந்தியோசி அபத்ராணி விதினோதி சுக்ருசதாம் அப்படின்னு சொல்லி நம்ம பகவானை பற்றி எந்த அளவுக்கு கேட்கின்றோமோ அந்த அளவுக்கு வந்து கேட்கும்போது நம்முடைய அந்த தீவிர முயற்சியை பார்த்து பகவான் என்ன பண்ணுறாங்க, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தேவையற்ற ஆசைகளை எல்லாமே பகவானே விளக்குகின்றார். பகவான் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து இப்படிதான் வந்து விளக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ வந்து என்னென்ன கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா, ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு சின்னதாக வந்து சின்ன விளக்கம் மட்டும் வந்து பார்க்கலாம். இப்போ இதில் பார்க்கும்போதும் நம்ம வந்து எல்லா புலன்களிலும் வந்து செவிப்புலன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து சொல்லப்படுது. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பிறப்பு ஏற்படும் போது ஃபஸ்ட்டு அந்த செவிப்புலன் தான் வருமாமா. கடைசியில் எல்லா புலன்களும் இழக்கப்படும் போதும் கடைசியில் நம்ம வந்து இழப்பதும் அந்த செவிப்புலன் தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது, அந்த கேட்கும் திறன். இப்போ அதில் பார்க்கும்போது என்னன்னா வந்து பௌதீகத்தில் வந்து நாம் இங்கே வர்றதுக்கான மெயினாக வந்து இந்த சிக்கிக்கொள்வதற்கான காரணமும் வந்து இங்கே நம்ம கேட்பதின் மூலமாக. இதே வந்து இதிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டு ஆன்மீக உலகத்திற்கு வந்து சென்றடைவதற்கும் இந்த கேட்பது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது இப்போ பார்த்தோம்னா ஒரு சிறிய விளக்கு மட்டும் இதில் பார்க்கலாம். இப்போ அதில் பார்க்கும்போது இப்போ பார்க்குறோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு பொருளை புதுசாக இல்லை நிறைய இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம முதல்ல வந்து பார்ப்போம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 4-5 பேர் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க இல்லையா. அதை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், கேட்டு 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 வந்து அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள ஆரம்பிப்போம் இல்லையா. அதன் மூலமாக பின்னாடி வர்ற விளைவு நீங்கள் வந்து அனுபவத்திலேயே உணர்ந்திருக்கலாம் இல்லையா.
இப்போ அந்த மெயினாக அது ஆரம்பத்தில் என்ன அது கேட்பது தான் வந்து நமக்கு இங்கே அந்த பொருளின் மேல நம்ம பற்றுதல் வைப்பதற்கு காரணமாகிறது. இப்போ அதே மாதிரி தான் நம்ம பகவானை பற்றி வந்து நம்ம கேட்கின்றோம். இப்போ அந்த கேட்பதின் மூலமாக என்ன ஆகுது, அதனால தான் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து பகவானுடைய நாமத்தை எந்த அளவுக்கு நம்ம கேட்கின்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆன்மீக உணர்வதற்காக இல்லை. இப்போ நம்ம பார்த்த மாதிரி நாம்னா மகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி, எல்லா சக்திகளையும் வந்து பகவான் வந்து அதில் வச்சிருக்காங்க. ஆனால் பகவானுடைய நாமத்துக்கும் பகவானுக்கும் வந்து எந்த வித்தியாசமும் இல்லை. பகவானும் பகவானுடைய நாமம், பகவானுடைய ரூபம், பகவானுடைய குணங்கள், லீலைகள் எல்லாமே வந்து ஒன்றுதான். ஆனால் பகவானுடைய நாமம் அப்படின்னு சொல்றது வந்து அந்த சப்தம், அந்த ஒலி அதிர்வு, ஹரே கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இப்போ அந்த நாமம் வந்து ஸ்ரீ நரத்தமதாஸ் தாக்கூர் வந்து சொல்றாங்க, இங்கே இருக்கின்ற அந்த பௌதிக அதிர்வு வந்து கிடையாது. கோலோகேர பிரேமதன ஹரிநாம சங்கீர்த்தனம், கோலோகத்தில் இருக்கின்ற அந்த கோபியர்களுடைய அந்த ஒரு பிரேமை தான் வந்து இங்கே ஹரிநாம சங்கீர்த்தனமாக இறங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா, எத்தனை தடவை நம்ம திரும்ப திரும்ப ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து சொல்றோம். ஏதோ ஒரு வித ஆனந்தம் நமக்கு புரியுதோ இல்லையோ இல்லையா, நல்லா இருக்கு திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்லும் போதும் இல்லையா. எதனால? ஏன்னா வந்து பௌதிகமாக வந்து நம்ம எது கேட்டாலும் நமக்கு ஒரு சலிப்பு வரும் இல்லையா. ஆனால் இதே ஆன்மீகமான விஷயங்கள் நமக்கு என்ன ஆகும்னா நம்ம கேட்க கேட்க இன்னும் ஆனந்தம் தான் அதிகமாகும். இதுதான் பௌதீகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா. பௌதீகத்தில் வந்து நமக்கு சலிப்பு வந்துடும் இல்லையா. 2-3 இப்போ நம்ம பேரே வந்து பாருங்களேன், திரும்ப திரும்ப சொன்ன ஒரு 10 தடவை சொன்னாலே நமக்கே வந்து என்ன ஆகும் இல்லையா, பிடிக்காது. ஆனால் இதே பாருங்க பகவானுடைய நாமம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் போதும் நமக்கு புரியலை, ஆனால் என்ன நல்லா இருக்கு, ஆனால் இருந்தாலும் நமக்கு சொல்றோம் இல்லையா. நம்ம தன்னை அறியாமலே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹரிநாம ஹரே கிருஷ்ணா மந்திரம் வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, பகவானுடைய நாமம். இப்போ அதுதான் இப்போ அந்த உன்னத இது ஆன்மீக தன்மை வந்து அதில் இருக்கிறனால தான் அந்த சக்தி வந்து நமக்கு அந்த உன்னத தன்மை வந்து கொடுக்குது. கேட்கும்போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு கேட்குறோமோ திரும்ப திரும்ப, ஏன்னா ஆன்மீக உலகத்திலிருந்து அந்த ஒளி அதிர்வு இங்கே இறங்கி வந்திருக்கு. இப்போ அந்த இதை வந்து நம்ம ஹரிநாமத்திலேயே வந்து பகவான் சொல்ற மாதிரி எல்லா சக்திகளையும் வச்சிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு சொல்றோமோ அந்த அளவுக்கு ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே வந்து வெளிப்படுத்தப்படும். அதுதான் வந்து இதுல சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, ஸ்வேதாஸ்வதர உபனிஷதம் நினைக்கிறேன். இப்போ அந்த உபனிஷத்தில் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, யார் ஒருவர் வந்து ஆன்மீக குருவிடமும் பகவானிடமும் அசையாத நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து எல்லா வேத ரகசியங்களும் வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது இப்போ அதனால வந்து நம்ம இது ஆன்மீக வாழ்க்கையில வந்து முன்னேற்றுவதற்கான அந்த ரகசியம் வந்து என்னன்னா, ஆன்மீக குருவை நாம் திருப்தி செய்வது. ஆன்மீக குரு தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து ஆன்மீக குரு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மங்களாரத்தி அட்டன் பண்ணிட்டீங்கன்னா தெரியும் இல்லையா, காலையில் வந்து பாடுவோம் யஷ்ய பிரசாதா பகவத் பிரசாதோ யஷ்ய பிரசாதா நகதி குதோபி தியாயஸ்து வம்ஸ்தஸ்ய யசஸ்திரி சந்தியா அந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை முன்னேறுவதற்காக முக்கியம் யார் அப்படின்னு கேட்டோம்னா ஆன்மீக குரு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆன்மீக குருடைய திருப்தி தான் ஆன்மீக வாழ்க்கைக்கு முன்னேறுவதற்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதிலே பார்க்கும்போது ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து இயற்றியவர் வந்து வியாசதேவர் இல்லை. எல்லா வேதங்கள் உபனிஷதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாமே வந்து வியாசதேவர் வந்து இயற்றினார். அப்போ வந்து என்னன்னா இப்போ வந்து அதில் பார்க்கும்போதும் ஏன்னா பகவான் வந்து பகவத்கீதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, வேதைச்ச சர்வே அகம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவஜாகம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த வேதங்களை தொகுத்தவனும் நானே, இந்த வேதாந்தத்தை இயற்றியவனும் நானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதனால வந்து பகவான் தான் இயற்றினார் இல்லையே, இதை வந்து பகவான் தான் கூறினார். அதனால வந்து நமக்கும் பகவானே வந்து சொன்னாதான் நம்மளால தெரிந்து கொள்ள முடியும், இல்லை அப்படின்னாக்கா நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. இப்போ அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா, பகவானே வந்து சில வியாசதேவராக வந்து இந்த எல்லா வேத இலக்கியங்களையும் வந்து நமக்கு தொகுத்து கொடுத்தார் இல்லையா. அப்போ இந்த மாதிரி வந்து வியாசதேவர் சரஸ்வதி நதிக்கரையில் அங்கே வந்து அவங்க வந்து எல்லா வேதங்கள் அதுக்கப்புறம் வேதாந்த சூத்திரம் இதிகாசங்கள் புராணங்கள் மகாபாரதம் என்னென்ன வந்து ஒரு மனித வாழ்க்கைக்கு இல்லை ஒரு மனித இனத்திற்கு வந்து என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து அவங்க ஏற்றிட்டாங்க, எல்லாமே வந்து செஞ்சுட்டாங்க. ஆனால் எல்லாமே செஞ்ச பிறகும் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து திருப்தி ஏற்படலை. இப்போ வந்து பகவான் காட்டுறாங்க அவங்களுடைய இதுலேயே வந்து ஆன்மீகருடைய அந்த முக்கியத்துவத்தை. இப்போ அந்த மாதிரி வந்து பண்ண இது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப திருப்தி ஏற்படாமல் வந்து ஏதோ ஒரு மிஸ் ஆனது, ஏதோ ஒரு இதாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உணரும் போதும் அப்போ வந்து நாரத முனிவர் வந்து அந்த வழியை வந்து வர்றாங்க.
சில வியாசதேவருடைய குரு வந்து அந்த வழியை வந்து வரும்போது இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஏற்றிட்டீங்க இல்லையா, ஏன் வந்து உங்களுக்கு வந்து வந்து திருப்தி ஏற்படலை அப்படின்னு சொல்லும் போதும் அப்போ நாரத முனிவர் வந்து சில வியாசதேவர் வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க. இப்போ கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாரத முனிவர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த உடலையே ஆத்மாவாக வந்து நீங்கள் வந்து நினைத்தீங்கன்னா எப்படி வந்து ஆனந்தம் கிடைக்கும்? ஏன்னா அந்த உடல் தற்காலிகமானது, இப்போ இந்த உடலின் மூலமாக உங்களுக்கு கிடைப்பதும் தற்காலிகமானது தானே அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து நடக்குது. இப்போ அந்த மாதிரி சொல்லும்போது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பகவானுடைய புகழ் வந்து நீங்கள் இதில் சேர்க்காததுனால தான் உங்களுக்கு வந்து அந்த திருப்தி ஏற்படலை, அந்த ஆனந்தம் வந்து ஏற்படலை அப்படின்னு வந்து நாரத முனிவர் வந்து சொல்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் அவங்க வந்து சமாதி நிலையிலிருந்து முதிர்ந்த பருவத்திலிருந்து அதுக்கப்புறம் வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஏற்றப்பட்டது தான் வந்து ஸ்ரீமத் பாகவதம் இல்லையா. முழுக்க வந்து பக்தர்களுக்கும் பகவானுக்கும் இருக்கின்ற அந்த ஒரு பக்தி சேவை, அந்த அன்பு பரிமாற்றம் அதை பற்றி வந்து விளக்கப்படுது இது இல்லையா. பகவானுடைய லீலைகள் 10வது காண்டத்தில் பார்த்தோம்னா பகவான் இந்த பால்ய லீலைகள் பிருந்தாவனத்தில் இங்கே வந்திருக்கும் போது பகவான் இங்கே லீலைகள் செய்யும் போது என்னென்ன செய்தாங்க இல்லையா, துவாரகா லீலைகள். அப்போ இது எல்லாமே வந்து 10வது காண்டத்தில் வந்து பகவானுடைய லீலைகள் வந்து விளக்கப்பட்டு இருக்கின்றது. ஏன்னா வேதாந்த சூத்திரத்தின் கனிந்த பலன்தான் வந்து ஸ்ரீமத் பாகவதம் இது. அப்போ என்னன்னா அப்போ வந்து பகவானுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா, ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து காட்டுறாங்க. கண்டிப்பாக ஆன்மீக குருவை அணுகும் போது மட்டும்தான் நமக்கு எல்லா இருந்து துன்பத்திலிருந்து வெளியே வர முடியும், எல்லாத்துக்கும் தீர்வு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அதில் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இல்லையா பகவான் கிருஷ்ணரே வந்து இங்கே வரும்போது கிருஷ்ணர் பலராமர் இல்லையா, இப்போ அவங்க வந்திருக்கும் போதும் இல்லையா கண்டிப்பாக ஆன்மீக குருவை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களும் வந்து குருகுலத்திற்கு சென்று படித்தார்கள் இல்லையா. அப்போ அவங்களுடைய குரு வந்து சாந்திபனி முனி இல்லையா. இப்போ அவர்களிடம் வந்து கற்கும் போது ஏன்னா பகவான் இல்லையா, பகவானுக்கு வந்து எதுவுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த வழி நடத்துறதுக்காக வந்து காட்டுறாங்க. வந்து 64 கலைகள் 64 நாட்கள்லேயே வந்து அவங்க படிச்சுட்டாங்க. ஆனால் நம்மளால எல்லாம் முடியாது இல்லையா, ஒரு கலை கற்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதான் பகவான் இல்லையா, இந்த பகவானால வந்து முடியும் இது. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போதும் இல்லையா சுதாமா வந்து பகவான் கிருஷ்ணனுடைய அவங்களே பால்ய நண்பர் இல்லையா, இது பால்ய ஸ்நேகிதர். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பகவானை வந்து பார்ப்பதற்காக வந்து போகிறாங்க இல்லை. அந்த கதையெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த சுதாமா கதை எல்லாமே. இப்போ அதில் பார்க்கும்போது அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க இல்லையா, அந்த ஊஞ்சலில் உட்காந்து பகவானும் சுதாமா வந்து பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது பகவான் கிருஷ்ணர் வந்து சொல்கிறாங்க, அந்த ஒரு 4-5 ஸ்லோகம் தான் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்படுது. இப்போ அதில் பகவான் வந்து சொல்கிறாங்க என்னென்னா, நாம் வந்து சிறு வயதில் இல்லையா, அப்போ அவங்களுடைய என்ன சிறு வயதில் வந்து எப்போ நடந்தது, பகவான் ஒரு அரசனாக இருக்காங்க, சுதாமாவுக்கு வந்து ஒரு வருத்தம், ஐயோ என்னை பற்றி எல்லாம் ஞாபகம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நினைப்பில் தான் வந்து சுதாமா வந்து போகிறாங்க இல்லையா. அவங்களுடைய நிலை ரொம்ப வறுமை நிலையாக வந்து இருக்கு. ஐயோ என்னை பற்றி எல்லாம் பகவான் வந்து நினைப்பாரோ, ஒரு அரசராக இருக்கிறாரே, என்னை உள்ள விடுவாங்களோ அப்படின்னு நினைச்சுதான் சுதாமா வந்து உள்ள போனாங்க. ஆனா அங்க போன பிறகு பார்த்தோம்னா பகவான் வந்து எப்படி பேசுறாங்க, பால்ய ரொம்ப சிறு வயது இல்லையா. அப்ப அவங்க வந்து ஒரு நாள் வந்து இது அந்த விறகை வந்து சேகரிக்கிறதுக்காக 2 பேரும் காட்டுக்கு போகும்போது ரொம்ப கடுமையான மழை, அந்த மாதிரி எல்லாமே வந்து அது வரும்போது அந்த அந்த இதுல வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதனால வந்து அவங்களால வந்து அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து திரும்பி வந்து இங்கே வர முடியலை, குருகுலத்துக்கு வந்து வர முடியலை, அங்கேயே வந்து இருந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து குரு வந்து பார்த்து தான் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அதை எல்லாமே வந்து ஞாபகம் வைத்து சொல்வதை பார்த்து சுதாமாவுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியம், கிருஷ்ணர் வந்து எல்லாமே ஞாபகம் வைத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இப்போ நம்மளே பார்க்கும்போது பாருங்களேன் இல்லையா, நம்ம கூட இருக்கிறவங்களே என்னமோ நடந்தது எல்லாமே மறந்துடுவாங்க. நாம் சொல்லுவோம் இல்லையா, அப்பெல்லாம் எப்படி இருந்தீங்க, இப்பெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிதான் நாம் பேசிக்குவோம். ஆனால் பகவான் வந்து எல்லாமே ஞாபகம் வைத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி வந்து சுதாமாவுக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. அப்போ வந்து சொல்கிறாங்க, இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து சிறு வயது இந்த மாதிரி நம்ம ஆன்மீக குருவை திருப்தி செய்ததுனால தானே நாம் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வந்து வாழ்கின்றோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பகவான் வந்து ஆன்மீகருடைய முக்கியத்துவத்தை வந்து அங்கே விளக்குகின்றார். இது அதுக்கப்புறம் நம்முடைய தர்மத்தின்படி நாம் சரியாக வாழ்ந்ததனால் தானே வந்து நமக்கு இந்த ஆசீர்வாதம் வந்து நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அதையும் வந்து இந்த பகவான் கிருஷ்ணர் வந்து இது எல்லாமே வந்து பேசுகிறாங்க. சுதாமாவும் கிருஷ்ணர் வந்து பேசிக்கிறாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போதும் நான் ஆன்மீக குருவை பற்றி சாஸ்திரங்களில் நிறைய இடத்துல வந்து விளக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ இதில் பார்க்கும்போது அதில் ஒரு வார்த்தை வந்து விளக்கப்படுது. எப்படின்னா ஆன்மீக குரு அப்படின்னு சொல்வது வந்து பலவான் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஒரு வார்த்தையை வந்து விளக்குறாங்க ஆன்மீக குருவிற்கு. அப்போ அதில் பார்க்கும்போது இப்போ பார்த்தோம்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போவுமே வந்து போர் நடக்கும்
இல்லையா? அந்த மாதிரி நடக்கும்போது எப்போவுமே தேவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் இல்லையா? அசுரர்கள் எப்போவுமே வந்து தோற்று போவாங்க இல்லையா? நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லை, டிவி சீரியல் எல்லாம் வந்து அப்படி தான் நம்ம காட்டுவாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போதும் இப்போ அந்த மாதிரி ஏன் தேவர்களுக்கு வந்து வெற்றி அசுரர்களுக்கு தோல்வி அப்படின்னு சொல்லும் போதும் இதில் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்படுது இல்லையா? அது ஒரு 4 அத்தியாயத்துல இருந்து ஒரு இடத்துல வந்து விளக்கப்படுது. இப்போ எப்படி சொல்லப்படுதுன்னா, ஏன்னா தேவர்கள் எப்போவுமே வந்து அவங்களுடைய அசுரர்களுடைய ஆன்மீக குரு வந்து சுக்ராச்சாரியார், தேவர்களுடைய ஆன்மீக குரு வந்து குரு பிரகஸ்பதி இல்லையா? அப்போ அவங்க தேவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே வந்து ஆன்மீக குருடைய வார்த்தையை வந்து மீற மாட்டாங்க, அதனால தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. இவங்க வந்து அசுரர்கள் எப்பவுமே கேட்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அதனால தோல்வி அப்படின்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, ஒரு நாள் வந்து அசுரர்கள் வந்து அவங்களுடைய குருவுடைய வார்த்தை வந்து கேட்குறாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக வந்து தேவர்கள் வந்து குருவுடைய வார்த்தை மீறுற மாதிரி ஆகிறதுனால அசுரர்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கிறது. வெற்றி கிடைச்சதுனால என்ன ஆச்சுன்னா, அப்போ தேவர்களுடைய ராஜ்யம் எல்லாமே வந்து அசுரர்கள் வந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா? அப்போ அசுரர்களுடைய இவங்க வந்து அவங்க யாரு அப்படின்னாக்கா, இந்த அரசர் வந்து அங்கே இவங்க பலி மகாராஜா. அவங்க யாருன்னா பிரகலாத மகாராஜருடைய பேரன் தான் வந்து பலி மகாராஜா. அவங்க வந்து பகவான் இதில் 12 மகாஜனங்களில் ஒருவர், அவங்களும் தூய பக்தர் பலி மகாராஜா. அதனால அவங்க வந்து அசுரர் குலத்தில் இருந்தாலும் அவங்க வந்து பகவானுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். இப்போ அந்த மாதிரி வந்து பலி மகாராஜா வந்து என்ன பண்றாங்க, எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இந்த மாதிரி வந்து 2 பேருக்கும் வந்து போர் நடக்கும்போது அந்த ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து பலி மகாராஜுடைய உயிர் வந்து போயிருது. இப்போ அந்த மாதிரி உயிர் போகும்போது என்ன ஆகுதுன்னா, சுக்ராச்சாரிய நிறைய அசுரர்களுடைய உயிரும் வந்து போயிருச்சு, உடல் சேதம் கூட வந்து அடையுது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போதும் சுக்ராச்சாரியார் வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ அவங்க வந்து இவங்களுக்கு பலி மகாராஜ், ஏன்னா ஒரு அரசர் இல்லையா, ஒரு நாட்டுக்கு வந்து அரசர் கண்டிப்பா வந்து தேவை இல்லை அப்படின்னாக்கா நாட்டு மக்கள் வந்து தவறாக வழி நடத்தப்படுவார்கள், அதனால ஒரு அரசர் வேணும் அப்படின்னு சொல்லி சுக்ராச்சாரியர் என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து பலி மகாராஜாக்கு வந்து உயிர் வந்து கொடுக்குறாங்க. இறந்து போன உயிரை வந்து திரும்ப வந்து கொண்டு வர்றாங்க சுக்ராச்சாரியார். இப்போ அதுக்கப்புறம் வந்து என்ன, சில அசுரர்களுடைய எந்த உடல் சேதம் அடையிலையோ அவங்களுக்கும் திரும்ப உயிர் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஆன்மீகர்களுடைய பலம் வந்து பலி மகாராஜாக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் தேவர்களுக்கு வந்து போர் செய்யும் போதும் அவங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்குது. அவங்க தேவர்களுடைய எல்லாமே வந்து எடுத்துக்கிறாங்க, ராஜ்யம் எல்லாமே. அப்போ அந்த தேவர்களுடைய தேஜஸ் எல்லாமே வந்து குறைந்து போயிடுது. இப்போ அந்த மாதிரி வந்து குறைந்து போனோன்னா அவங்க தேவலோகத்தில் இருக்க முடியலை. இப்போ அவங்க அதுலேருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்போ இதில் பார்க்கும்போது என்னன்னா, இப்போ திதி அதிதி இல்லையா, திதிக்கு பிறந்தவர்கள் எல்லாருமே வந்து அசுரர்கள், அதிதிக்கு பிறந்தவர்கள் எல்லாமே வந்து தேவர்கள். இப்போ இதில் பார்க்கும்போது அதிதிக்கு வந்து ரொம்ப வருத்தம், தன்னுடைய மகன்கள் எல்லாருமே வந்து தேவலோகத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இல்லையா. இப்போ நம்ம இங்கேயே பார்க்கும்போது அப்படிதானே இல்லையா, நம்முடைய குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா ஐயோ அவங்க எப்படி வந்து வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி தான் வந்து அதிதிக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கு. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய கணவர் அவங்க எப்படின்னா, அவங்களும் தூய பக்தர், அவங்க யோக நிலையிலிருந்து பகவானை வந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க யோகா எல்லாம் பண்ணிட்டு இங்கே வர்றாங்க. இப்போ வீட்டுக்கு வரும்போது அதிதி வந்து ரொம்ப மனக்கலக்கமாக இருக்கிறத வந்து பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னது அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி என்னுடைய மகன்கள் எல்லாமே வந்து தேவலோகத்திலேருந்து வந்துட்டாங்க, அவங்களுக்கு திரும்ப அந்த ராஜ்யம் வேண்டும் அப்படின்னு சொல்லும் போதும், அப்போ வந்து கஷ்யபர் அவங்க தூய பக்தராக இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து அவங்க வந்து மனைவிக்கு வந்து எடுத்து கூடுறாங்க, இது எல்லாமே வந்து வேண்டாம், நம்ம வந்து இது எல்லாமே தற்காலிகமானது தான் அப்படின்னு சொல்லி நிறைய தத்துவங்கள் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் என்ன இருந்தாலும் தன்னுடைய தாய்க்கு வந்து மகன்கள் வந்து நன்றாக இருக்க வேண்டும். இப்போ அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீ வந்து என்னன்னா, நீ வந்து பகவான் கிட்ட வந்து பகவான் விஷ்ணு கிட்ட வந்து பிரார்த்தனை செய்யி, கிருஷ்ணர்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்யி, உன்னுடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வயோவிரத வழிபாடை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அது சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து அதே மாதிரி அந்த விரதத்தை வந்து அவங்க கடைபிடிக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி கடைபிடிச்சு, ஆனால் முதல்ல எப்படின்னா, முதல்ல யுகத்துல எல்லாம் நம்ம வந்து எந்த தேவர்களை நோக்கி வந்து யாகம் செய்கிறோமோ அந்த யாகத்தின் பலனை வந்து கொடுக்கறதுக்காக வந்து அந்த யாகத்தின் முடிவில் அந்த தேவர்கள் நேரடியாக வந்து வரம் கொடுப்பாங்களாமா. ஆனால் இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி பார்க்கறது இல்லை. அந்த மாதிரி வந்து ஒரு பெண் இல்லையா, பகவானை நோக்கி வந்து அவங்க வந்து விரதம் இருக்காங்க. சரி, அந்த விரதத்துக்கு பலன் அது கொடுக்கறனால என்ன ஆகுது, பகவானே நேரடியாக வந்து அங்கே வந்து காட்சி கொடுக்குறாங்க, பகவான் விஷ்ணுவே நேரடியாக வந்து. ஏன்னா பகவான் எல்லாருடைய இருதயத்திலையும் பரமாத்மாவாக இருக்காங்க, பகவானுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை இல்லையா. அப்போ அதனால வந்து
என்ன ஆகுது, அப்போ வந்து நேரடியாக வந்தோடனே அப்போ வந்து சொல்கிறாங்க, உன்னுடைய நீ எதற்காக வந்து இந்த விரதம் இருந்த, எந்த நோக்கத்துக்காக அப்படின்னு சொல்லி நான் வந்து அறிவேன். கண்டிப்பாக நான் வந்து உன்னுடைய மகனாக பிறக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதான் வாமன தேவராக வந்து வருகின்றார் இல்லையா. அதனால தான் வந்து இங்கே என்ன உபேந்திரன் இல்லையா, தேவேந்திரனுடைய ஒரு சகோதரராக அப்படி சகோதரராக வரனால உபேந்திரன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பேர் வந்து இருக்கு இல்லையா. ஸோ இவங்களுக்கு இப்போ வாமன தேவருக்கு இப்போ அந்த மாதிரி பகவான் இல்லையா, அப்போ பகவானாக வர்றனால உடனே வளர்ந்துடுறாங்க. இல்லை எந்த நோக்கத்துக்காக வந்தாங்க, வந்து பலி மகாராஜா கிட்ட எல்லாமே ராஜ்யம் வாங்கி தேவர்களுக்கு கொடுக்கணும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து அதித்தி வந்து அவங்க வந்து விரதம் இருந்தது. அந்த நோக்கம் பகவானுக்கு வந்து தெரிந்தது, அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற உனக்கு நான் மகனாக பிறக்கின்றேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ அது சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா பகவான் வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா, ஏன்னா வந்து இவங்க பலி மகாராஜாவுக்கு வந்து உயிர் போயிருச்சு, ஆனால் அந்த உயிர் வந்து சுக்கராச்சாரியார் தான் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ வந்து என்னன்னா அவங்க வந்து ஆன்மீக குருவுடைய அந்த ஒரு சக்தியினால வந்து அவங்க இருக்காங்க. அதனால வந்து என்னன்னா நானே வந்து அவர்களை எதுவும் செய்ய முடியாது. பாருங்க யாரு சொல்றாங்க, பகவானே சொல்றாங்க, அவங்க ஆன்மீக குருவுடைய அந்த ஒரு சக்தியினால் வந்து அவங்க இருக்கிறனால என்னாலேயே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவத்தில் அப்படிதான் வந்து விளக்கப்படுது. இப்போ யோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் பகவான் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு சாமர்த்தியமாக வந்து பலி மகாராஜாவை ஏமாற்றி, அந்த கதையெல்லாம் வந்து கேட்டிருப்பீங்க இல்லையா, சாமர்த்தியமாக வந்து அந்த பலி மகாராஜாவை ஏமாற்றி அந்த குருவுடைய வார்த்தையை மீற வைக்கிறார். ஏன்னா மீறும் போது தான் அவங்களுக்கு சக்தி இல்லாமல் போகும். பகவான் பாருங்க அதுதான் ட்ரிக்கியாக வந்து செயல்படுறாங்க. சலேசி விக்ரமணி பலி அற்புத வாமனா இல்லையா, ரொம்ப வந்து ட்ரிக்கியாக செயல்பட்டு வந்து பலி மகாராஜை வந்து ஏமாற்றுகிறார் இல்லையா. சிறு குழந்தையாக வர்றாங்க, உடனே பகவான் இல்லையா, உடனே குழந்தைய வந்து பிறக்கிறாங்க, உடனே வளர்ந்துடுறாங்க. அது அவங்க தானம் கேட்கறதுக்காக போயிட்டாங்க. ஏன்னா பலி மகாராஜாவுடைய இது ஏன்னா பகவானுக்கு வந்து தெரியும் எல்லாருடைய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி இல்லையா. பலி மகாராஜுக்கு வந்து பிராமணர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ அதனால வந்து பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கணும்னா அவங்க எதுவுமே வந்து யோசிக்க மாட்டாங்க. அதனால வந்து பகவான் வந்து அந்த மாதிரி பிராமணன் அப்படி அந்த ஒரு வடிவத்தில் வந்து போறாங்க. பலி மகாராஜா கிட்ட வந்து தானம் கேட்கறதுக்காக அங்கே போறாங்க. இப்போ அங்கே போன உடனே வந்து என்ன ஆகுது, அங்கே போகும்போது பலி மகாராஜா வந்து என்ன ஒரு தூய பக்தர் இல்லையா. அப்போ வந்து யஜ்யத்தின் மூலமாக பகவானை வந்து வழிபடுகிறார். அப்போ வந்து அங்கே இருக்கிற பிராமணர்கள் எல்லாருமே வந்து யாகம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அரண்மனையில். இப்போ அதனால ரொம்ப அங்க பிரகாசமாக இருக்கு. இப்போ ஆனால் இதே பார்க்கும்போது பகவான் ஒரு தூரத்தில் வர்ற அந்த ஒரு பார்க்கும்போது என்ன ஆகுது, அந்த இடமே வந்து இருக்கிற அந்த இடம் ஃபுல்லாக மங்களாகி இன்னும் தூரத்தில் அந்த பிரகாசம் வந்து தெரியுது இல்லை. இப்போ பார்க்கும்போது நம்ம வந்து இந்த லைட் வந்து இப்போ வெளிச்சம் கம்மியாக தான் இருக்குது இல்லையா, சூரியன் இருக்கனால. இப்போ இதே நைட்டு நேரம் இரவு நேரம் வந்து பார்க்கும்போது நல்ல இது வெளிச்சமாக இருக்கும். சூரியன் வரும்போது இதுக்கு பவர் கம்மி தான். அப்போ அதே மாதிரி தான் பகவான் வந்து இங்கே வரும்போது அங்கே இருக்கிற தேஜஸ் எல்லாமே வந்து மங்கிருச்சு. இப்போ வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே வெளியே ஃபுல்லாகவே தேஜஸாக இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எந்திரிச்சு வந்து மரியாதை வந்து கொடுக்குறாங்க. அப்போ பகவான் வந்து உள்ளே வர்றாங்க. இப்போ வந்து உள்ளே வந்த உடனே வந்து பார்க்குறாங்க, பலி மகாராஜாவுக்கு வந்து தெரியும் ஒரு பிராமணர் வந்தால் எந்த மாதிரி மரியாதை செலுத்த வேண்டும். அது வந்து விளக்கமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில். இப்போ இந்த மாதிரி வந்தோன்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன அந்த பிராமணருக்குரிய என்னென்ன மரியாதை வந்து செலுத்த வேண்டுமோ அதை எல்லாமே வந்து செய்த பிறகு வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி பலி மகாராஜா வந்து கேட்குறாங்க. எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம், நான் வந்து ஒரு பிராமணன், என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் திருப்தியாக வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து பகவான் வந்து ரொம்ப அழகாக வந்து பேசுகிறாங்க. இல்லை இல்லை நீங்கள் ஏதாவது கேள்வி என்கிட்ட என்ன வேணாலும் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னால எனக்கு வந்து ஒரு சின்ன 3 அடி நிலம் போதும் இல்லையா. இதுக்கெல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த கதை எல்லாமே வந்துட்டு. அப்போ வந்து சொல்கிறாங்க, அப்போ இந்த மாதிரி கேட்கும்போது இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க 3 அடி நிலம் அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்னு சொல்லி அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஆன்மீக குரு சுக்கராச்சாரியருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு வந்தது பகவான் தான் அப்படின்னு சொல்லி. ஏமாற்றதான் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா நீ வந்து வாக்கு கொடுக்காத, ஏன்னா பிராமணருக்கு வாக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து செய்ய வேண்டும், நீ வாக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் வந்து நீ வாக்கு கொடுத்தே அப்படின்னாக்கா என்னுடைய வார்த்தையை நீ மீறினால் நீ வந்து கீழே லோகத்துக்கு போவாய், கீழ் உலகத்திற்கு போவாய் அப்படின்னு சொல்லி வந்து சுக்கராச்சாரியர் வந்து அவங்க சாபம் கொடுத்துட்றாங்க. இப்போ இது வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பலி மகாராஜா கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. இப்போ நான் வந்து என்னுடைய குருடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டுமா கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே, அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து பலி மகாராஜா கொஞ்சம் நேரம் வந்து யோசனை செய்த பிறகு ஓகே ஆன்மீக குரு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்,
எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படிதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்க வந்து பார்த்தோம்னா பகவானே என்கிட்ட வந்து யாசகம் கேட்கிறார் இல்லையா? இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பலி மகாராஜா வந்து சிறிது நேரம் வந்து யோசனை செய்த பிறகு என்ன சொல்றாங்க, சரி நான் இந்த நேரத்தில் பகவானுக்கு தானே நான் எல்லாமே கொடுக்குறேன், பரவாயில்ல நான் கொடுக்கலாம், ஆன்மீக குரு வார்த்தையை நான் மீறுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ கொடுத்த உடனே பகவான் வேகமாக வளர்ந்துட்டாங்க. வளர்ந்து 2 அடி எடுத்தாச்சு, இப்போ 3வது அடி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் பலி மகாராஜுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இல்லையா? அப்போ வந்து வாக்கு மீறியாச்சு. இப்போ அதனால குருவுடைய வாக்கும் மீறியாச்சு, இப்போ பகவானுடைய வார்த்தையும் மீறியாச்சு. அப்போ பகவான் வந்து உடனே கைது செய்கிறாங்க இல்லையா? பகவான் வந்து உடனே வந்து கைது செய்த உடனே அதுக்கப்புறம் வந்து அவங்க பாருங்களேன், இப்போ இதே சூழ்நிலை நம்ம இதில் நடந்தால் எந்த அளவுக்கு நமக்கு வருத்தமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது, எல்லா ராஜ்யம் அவங்க கையில் தான் இருக்குது இல்லையா? 14 உலகங்கள் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது பலி மகாராஜா கிட்ட. இப்போ பாருங்கள், இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க ஒரு உதாரணத்துக்காக. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு அவங்க ஒரு உயர்ந்த நிலை வந்துட்டாங்க இல்லையா? வந்த பிறகு நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் நமக்கு யார் யார் தேவை அவங்க எல்லாருமே நம்ம கூடயே வந்து இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து யாரோ ஒருவர் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஏமாற்றி எடுத்துக்கிட்டாங்க. நமக்கு எந்த மனநிலையை நம்ம வெளிப்படுத்துவோம் இல்லையா? நமக்கு எவ்வளவு கடினமாக இருக்கும் அந்த ஒரு மனநிலை. ஆனால் பலி மகாராஜா பாருங்க, தூய பக்தருடைய உன்னத குணங்கள் இதுதான் வந்து விளக்கப்படுது. அந்த நேரத்தில் அவங்க எந்த சலனமும் அடையவில்லையாமா. ஆனால் நம்மளால ரொம்ப ரொம்ப கடினம் இல்லையா? இந்த ஒரு மனநிலை கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கடினம். எல்லாமே இழந்துட்டாங்க இல்லையா? அசுரர்கள் எல்லாமே வந்து இருக்காங்க கூட, எல்லாருமே இருந்து அவங்க முன்னாடி எல்லாமே இழந்துட்டு எதுவுமே இல்லாமல் இருக்காங்க. அந்த நேரத்துலயே அவங்களுக்கு வந்து பலி மகாராஜா ஒரே சந்தோஷம் என்னன்னா, ஆனந்தம் என்னன்னா, நான் எல்லாமே பகவானுக்கு கொடுத்துட்டேன், பகவான் என்கிட்ட வந்து யாசகம் வந்து வாங்கினாங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு. அந்த ஒரு மனநிலை பகவான் பாருங்க, இந்த சூழ்நிலையை நீ வந்து சலனம் வந்து எதுவுமே அடையவில்லை அப்படின்னு சொல்லி பகவான் ரொம்ப திருப்தி அடைகிறாராமா. இப்போ இதுதான் ஏன்னா பக்தர்களுக்கும் பகவானுக்கும் உள்ள இருக்கின்ற அந்த அன்பு பரிமாற்றம் அதுதான். இப்போ அந்த ஒரு நேரத்தில் வந்து பகவானே வந்து உள்ள இருந்து சொல்லி கொடுக்குறாங்களாமா. 3வது அடி எங்கே வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போதும் பகவான் நீ வந்து உன்னையே வந்து அர்ப்பணம் செய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆத்ம நிவேதனம் இல்லையா? இதில் பக்தி தொண்டில் பார்த்தோம்னா 9 வழிமுறைகள் இருக்கு. இப்போ அதில் வந்து பார்த்தோம்னா 9வது சொல்லப்படுவது ஆத்ம நிவேதனம், தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறார். பாருங்களே, இப்போ வந்து பாருங்க, எல்லாமே வந்து பகவான் எடுக்கிற மாதிரி வந்து மிக உயர்ந்த இது இல்லையா, மிக உயர்ந்த நிலையை வந்து கொடுத்தார். அப்போ தேவர்களுக்கும் அனுபவிக்கிற விட அந்த தேவலோகத்தில் இருக்கின்ற அந்த அனுபவிப்பதை விட மிக உயர்ந்த அந்த ஒரு இதை வந்து நிலையை வந்து பலி மகாராஜுக்கு வந்து பகவான் வந்து கொடுத்தார். இப்போ அதுதான் நம்ம வந்து இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா ஆன்மீகத்தில் பார்க்கும்போது நம்ம பகவானை திருப்தி செய்யும் போதும் நம்ம வந்து வெளிப்படையாக பார்க்கும்போது நமக்கு வந்து இழக்கப்படுற மாதிரி தெரியுமாமா. ஆனால் உண்மையிலேயே நமக்கு வந்து நிரந்தரமானது நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி வந்து விளக்கப்படுது. இதுதான் இப்போ இது ஞானம் எல்லாம் எப்படி நம்மளால புரிந்து கொள்ள முடியுது? இந்த ஆன்மீக குருவுடைய அந்த ஒரு அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால் தான் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அதுதான் ரகசியம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ அதே ஆன்மீக குருவின் மூலமாக மட்டும்தான் வந்து நம்மளால தெரிந்து கொள்ள முடியுது. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. அப்போ ஆன்மீக குருவுடைய வார்த்தையை வந்து மீறினால, ஏன்னா ஆன்மீக குரு வந்து பகவானுக்கு என்ன சொல்றது, அர்ப்பணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரம் மீறலாம். அதனால ஒன்றும் இது இல்லை. ஏன்னா எல்லாமே பகவான் தானே, எல்லாமே பகவானுடைய சொத்து இல்லை, ஈசாவாசியம் இதம் சர்வம், எல்லாமே பகவானுடைய சொத்து, எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் செய்வது தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டைம் வந்து ஆயிடுச்சு. ஒன்று மட்டும் சொல்லிட்டு வந்து நான் முடிச்சுக்கிறேன். இப்போ பார்க்கும்போது அதே தான். இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து ஒரு நாள் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து, இனி அந்த கதை இன்னும் நம்ம போகலாம், நேரம் ஆகிறதுனால நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இதோட அடுத்த வகுப்பில் டைம் இருந்ததுன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ இதில் பார்க்கும்போது ஒரு நாள் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து என்ன சொல்கிறாங்க, வந்து இது ஒரு பக்தரை பார்த்து வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தரை பார்த்து கேட்குறாங்க. இப்போ வந்து ஒரு தூய பக்தராக இருக்காங்க. ஆனால் திரும்ப திரும்ப நிறைய தடவை வந்து சைத்தன்ய மகாபிரபு கேட்கும் போதும் என்ன ஆகுது, அந்த பக்தர் வந்து அவங்க கேட்கல, கொஞ்சம் அலட்சியமாக வந்து விட்டுடுறாங்க. இப்போ வந்து ஒரு நாள் வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து கோபம் வந்துடுது. நான் வந்து நீ குருவாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன், நீங்கள் வந்து கேட்கலையே அப்படின்னு சொல்லும்போது, சரி சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப கோபப்பட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த நாள் காலையில் நான் வந்து முதல்ல யாரை வந்து சந்திக்கிறேனோ அவர்களுக்கு வந்து நான் அவர்களை நான் சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க வந்து யமுனை நதிக்கு வந்து குளிக்க போகிறாங்க.
இப்போ அந்த மாதிரி வந்து நதிக்கு குளிக்க போகும்போது யமுனையும் கங்கை நதிக்கும் இப்போ அந்த மாதிரி அவங்க குளிக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அந்த குளிக்கிறதுக்காக உள்ள தண்ணிக்குள்ளே வந்து போகும்போதும் அந்த யாரோ வந்து தொடுற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இப்போ அது தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, சொன்னாங்க இல்லையா, யார் முதல்ல சந்திக்கிறேன்னு அவங்களுக்கு சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றையிலேருந்து நான் உனக்கு இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் வந்து நீ ஜபிக்க வேண்டும், நான் உனக்கு வந்து தீட்சை கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே வந்து என்ன ஆகுது, அதுக்கப்புறம் அவங்க அந்த தண்ணியிலேருந்து மேலே வந்து பார்த்தோம்னா அங்கே வந்தது ஒரு பிணம். அந்த பிணத்துக்கு வந்து அவங்க வந்து தீட்சை கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, இதுதான் ஒரு அதிசயம், ஆன்மீக குருவுடைய அந்த ஒரு சக்தியின் மூலமாக வந்து ஒரு சிறு பாலகன், அதை ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையினால அந்த பாலகனுக்கு வந்து அந்த ஒரு 14-15 அந்த ஒரு வயது இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு வந்து உயிர் போயிடுச்சு. ஆனால் ஆன்மீக குரு வந்து அவங்க வந்து என்ன சொல்றது, தீட்சை கொடுத்ததுனால பகவானுடைய நாமத்தை கொடுக்கும்போது அந்த சிறுவனுக்கு வந்து உயிர் வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஆனந்தமாக வர்றாங்க, ஐயோ தன்னுடைய மகனுக்கு திரும்ப உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மகன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்லை முதல்ல நான் வந்து உங்களுடைய மகனாக இருந்தேன், இப்போ வந்து ஆன்மீக குருவின் மூலமாகத்தான் வந்து எனக்கு வந்து உயிர் கிடைத்தது, இனி வந்து நான் இவங்களுக்கு தான் சேவை செய்வேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு தோணும், உண்மையா அப்படின்னு சொல்லும் போதும் கண்டிப்பாக உண்மை இல்லையா. நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நடக்கும். இந்த நம்பிக்கை தான் ஆன்மீக வாழ்க்கையில் முதல் பாடம் என்னன்னா நம்பிக்கை தான். எந்த அளவுக்கு நமக்கு நம்புகிறோமோ நம்பிக்கையின் மூலமாக நமக்கு இது எல்லாமே வெளிப்படுத்தப்படும் இல்லையா. ஆரம்பத்திலே அதுதான் சொன்னேன், ஆன்மீக குருவிடமும் பகவானிடமும் யார் ஒருவர் வந்து அசையாத நம்பிக்கையை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா ரகசியமும் வந்து வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கப்புறம் ஒன்று இதோட வந்து முடிச்சுக்கலாம். இப்போ இதிலே பார்க்கும்போது இப்போ பலவான் சொன்ன வார்த்தை தான் வந்து நம்ம அந்த விளக்கத்தை வந்து பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆன்மீக குரு வந்து நிறைய சீடர்களை வந்து நடிகை வந்து கடந்து வந்து போகணும். அப்போ அவங்க எல்லாருமே வந்து போயிடுறாங்க. ஒரே ஒரு பக்தர் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வர்றாங்க, நம்மள மாதிரி இல்லையா. இப்போ அந்த மாதிரி அவங்க லேட்டாக வரும்போது அப்போ வந்து அந்த குரு வந்து சொல்கிறாங்க, அந்த சீடர் வந்து சொல்கிறாங்க, ஆன்மீக குருவே நீங்கள் வந்து எல்லாருமே போயிட்டீங்க, இப்போ வந்து நான் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லும் போது இப்போ அவங்க கடந்து போகிற வரைக்கும் நதி வந்து ஒரு சாதகமான ஒரு நிலைக்கு வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கடந்து போகும்போது அந்த அந்த நதியின் அலைகளும் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. இப்போ அந்த சீடர் எப்படி வர்றதுன்னு தெரியல. அப்போ வந்து ஆன்மீக குரு அங்கே அந்த அந்த கரையிலேருந்து சொல்கிறாங்களாமா, சரி நீ வேகமாக வந்துரு. அந்த சீடர் வந்து எதுவுமே யோசிக்கலையாமா, வேகமாக அவங்க போயிட்டாங்களாமா. எப்படி வந்து கடக்க முடிந்தது? அதுதான் ஆன்மீக குரு வார்த்தையை வந்து நம்ம முழுமையாக நம்பினோம்னா எது வேணாலும் கடக்க முடியும். இது எல்லாமே வந்து என்னன்னா நம்பிக்கை தான். நம்பிக்கை தான், நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால வந்து உயர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதோட வந்து முடிச்சுக்கலாம். ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா.